iPhone 11ல் இயர்ஃபோனை போட்டுருந்தாங்க, iPhone 12ல் சார்ஜர் போட்டுருந்தாங்க, ஏன் iPhone 13ல் ஃபோனே பிடிக்குங்களேன். iPhone 13 ப்ரோலே ரொம்ப பேசின ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த கேமரா அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு மேலாம் பார்க்கலாம். முதலாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆளை ஜூம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்கள பேக் அப்படி பிளர் ஆயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்கள ஜூம் பண்ணி காமிக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க பிளர் ஆயிடுவாங்க. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா iPhone 13 ப்ரோவில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அல்ட்ரா வைட் மோடில் பண்ணலான்னு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோ லைட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லோ லைட்னா நீங்கள் ஒரு இருட்டு ரூமில் இருக்கிறீங்கன்னா அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தை கொஞ்சம் இருட்டு ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமாக காமிக்கிற மாதிரி அந்த எஃபெக்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லோ லைட் செட்டிங்கில் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. போன தடவை டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 3x ஆப்டிகல் ஜூம் கொடுத்துருக்காங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா iPhone 12 ப்ரோட 2x ஜூம் ஆப்டிகல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 3x ஜூம் ஆப்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் கொடுத்துருக்காங்க. போன தடவை டால்பி விஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிவ் HDR டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செராமிக் செல் கொடுத்துருக்கனால நீங்கள் தப்பி ஏதாவது கீழே போட்டாலோ ஒரு கையை வட்டிக்கு வந்துட்டாலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் டிஸ்பிளே எதுவுமே ப்ராப்ளம் வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் 68 கொடுத்துருக்கனால தண்ணிக்குள்ளே போனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அடுத்ததாக ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா A15 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நியூ டிஸ்பிளே இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டர் நியூரல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே இருக்கிறதுனால iPhone 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அடுத்ததாக பேட்டரி லைஃப், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கனால iPhone 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேட்டரி போயிடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா iPhone 12 ப்ரோவோட டபுள் மடங்கு, அதாவது 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துடும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக 5G சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 5G சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் 5G சப்போர்ட் யூஸ் பண்ணலாம். iPhone 13 ப்ரோலாம் யாருக்கெல்லாம் வாங்கலாம்னு சொல்ல போகிறேன். அதாவது iPhone 13 யாரெல்லாம் வாங்கினா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோகிராஃபர் இல்லை ஃபோட்டோகிராஃபர், நான் ஃபிலிம் மேக்கர், இந்த மூணு யாராவது ஒரு ஆள் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா iPhone 13 ப்ரோ வாங்கலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பேஸ்டு மொபைல் ஃபோன் வாங்கினா தாராளமாக iPhone 13 ப்ரோ வாங்கலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா iPhone 13 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கேமரா டம்ப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா iPhone 13 ப்ரோ சூப்பராகவே இருக்குது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அவ்வளோ செட் பண்ணிச்சிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.